Hi guys. Hai. Hari ni kami nak buat kari ayam. Baik, siapa nak cakap? So, tengok. Safia ni dia tak tahu masak. Cik, macam lah aku ni. So, அவளுக்கு obviously சமைக்க தெரியாது. எனக்கே இப்பதான் சமைக்க தெரியும். Yeah. தெரியும் மீன்ஸ் ரொம்ப சமையல்லாம் அந்த உலகத்துலேயே அப்படிலாம் இல்லை. பட் ஓகே, நான் சமைச்சும் ஒரு ஜீவன் சாப்பிட்டு இத்தனை நாள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இப்போ இன்னொரு ஜீவனும் புதுசா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. சாப்பிட்டு 2 ஜீவனும் நல்லா தான் இருக்கு. அதனால ஓகே, ஐம் குவாலிஃபைட் செஃப்னு ஆயிட்டேன்னு வைங்களேன். ஸோ என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் வந்து வீட்டில் எப்படி இருப்பேன்னு. ஐ மீன் சோம்பேறின்னு இல்லை, நான் வீட்டில் எல்லா வேலையும் வீட்டு வேலை செய்வேன். ஆனால் கிச்சன் பக்கம் சமைக்கிறதுக்கு நான் போனதில்லை. ஏன்னா ரத்தம் செஞ்சிடும். அது வந்து ஒரு ஆப்பிள் சீச்சா கூட அது ரத்தம் இல்லாம இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி. பொறிக்கலான்னு போனா என்ன காலில் கொட்டிடும். ஆமா. ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்ல நிறைய இருக்கு. ரத்த வெள்ளமாகோ, இல்லைன்னா சுடு தண்ணியை தலையில கொட்டிக்குவேன், இல்லைன்னா ஏதாச்சும் பொறிக்க போய் ஒருத்தர முறுக்கு பொறிக்கலான்னு முறுக்கு பண்ணும் போது எண்ணெய் எல்லாம் காலில் கொட்டி காலில் 2 கொப்பளமாயி பெட் ரெஸ்ட்ல இருந்து 1 மாசம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்ததுனால எனக்கு கிச்சனுக்கு போகவே பயம். ஸோ காலையில காஃபில இருந்து நைட்டு பாதாம் பால் வரைக்கும் என்னை தேடி வரும், எங்க அம்மா கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து தான் இப்படி கிச்சன் பக்கம் திருப்பி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ உங்கள் வீட்லேயும் இப்படி யாரும் கிச்சன் பக்கம் போகாமல் இருந்தாங்கன்னா அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க. ஸோ அவங்க வேற வழி இல்லாமல் கிச்சனுக்கு வந்துடுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. நான் வந்து பிளாக்கால தனியாக படிக்கிறதுனால, தனியாக வீட்டில் இருக்கிறதுனால நான் எல்லாமே ரோவா சாப்பிட்டு பழகிட்டேன். பழம் வாங்குவேன். சிக்கனை வாங்கி கொடுத்தாலும் சும்மா சாப்பிட்டுருவான், சமைக்க மாட்டான். நான் வீட்டில் பழம் சாப்பிடுவேன், இல்லாட்டி டின்னு அந்த தொக்கு அந்த மாதிரி சாப்பிட்டு பழகிட்டேன். அதனால அடுத்த செமஸ்டர்லேருந்து சமைக்கலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். அதனால எனக்கு இப்படி கோழிக்கறி நான் ரொம்ப ஈஸியாக கோழிக்கறி சொல்லி கொடுக்க போறேன். லைக் ரொம்ப ஃபேன்சி கோழிக்கறி நம்ம அம்மா எப்படி ஃபேன்சியாக பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் பொழைக்கிறதுக்கு, சாப்பிட்டு உயிர் வாழ்றதுக்கு ஒரு கோழிக்கறி எப்படி வைக்கலான்னு ஈஸியாக சீக்கிரமானு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ யாராச்சும் குவாலிஃபைடு வேற லெவல் செஃப்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படாது. நீங்கள் ஜஸ்ட் போயிடலாம், ஜஸ்ட் ஒரு லைக் போட்டு போயிருங்க, பார்க்காதீங்க. ஸோ இது நார்மல் குக்கிங், ஜஸ்ட் சஃபியா உயிர் வாழ்றதுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் குக்கிங். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுப்பு ஆன் பண்ணிக்கணும். அது எனக்கு தெரியும். இந்த அடுப்பு எப்படி ஆன் பண்ணணும்னு சஃபியாவுக்கு தெரியாது. என்னோட லண்டன் ஸ்டவ், மேபி மலேசியா ஸ்டவ் ஈஸியாக ஆன் பண்ண வரும். பழகிட்டேன், நான் இப்போ பழகிட்டேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுப்பை வச்சுட்டு டீ வச்சுட்டு நம்ம அடுப்பை கொஞ்சம் நேரம் காய விடணும். ஸோ இதுக்கான தேவையான பொருட்கள் நான் என்ன வச்சுருக்கேன்னா, சஃபியா உனக்கு யூனியில் இது இருக்குமா பிளெண்டர்? இல்லை. ஸோ ஓகே, பிளெண்டர் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம பிளெண்டர் இல்லாத சமையல். அடுப்பு காஞ்சிருச்சு. என்ன தமிழ் வர மாட்டேங்குது. நம்ம இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ போதும்னு தோணுதோ அவ்வளோ இது போதும். ஓகே, நம்ம ஜஸ்ட் 1 கிலோ சிக்கன் தான் சமைக்க போகிறோம். ஸோ 1 kg சிக்கன் நீ சமைச்சின்னா எனக்கு தோணுது நீ ஒரு 3-4 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். நான் ஒரு வாரம் கூட சாப்பிடலாம் பேச்சுலராக இருந்தால். ஸோ ஐ ஹாவ் அ ஹஸ்பண்ட், யூனோ, ஐ கான்ட் டூ தட் கைண்ட் ஆஃப் ஸ்டப்ஸ். நான் இப்போது ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி தான் என் புருஷனுக்கு கொடுப்பேன். ஐ எம் ஹஸ்பண்ட். ஸோ இப்போ நம்ம இது போட்டதுக்கப்புறம் எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா சூடாகணும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் நீ இல்லைனாலும் இதெல்லாம் இல்லாமையும் சிக்கன் கறி வைக்கலாம். போன செமஸ்டர் எல்லாம் எடுத்துகிட்டு போனேன், இருந்தால் போடலாம், நல்லா இருக்கும். ஓகே, ஸோ நான் என்ன எடுத்துருக்கேன்னா ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய். இதனால தான் எனக்கு சமையல் பிடிக்காது. ஒருத்தவங்க தெரிக்கும், வெடிக்கும். கொஞ்சம் கூடிடுச்சு, பரவாயில்ல. சஃபியா என்ன பண்றான்னா பொட்டேட்டோ போட சொன்னேன். பொட்டேட்டோ இருந்து போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு கோழிக்கறியில் பொட்டேட்டோ போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் போடுவேன். ஸோ நம்ம இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அடுத்து நம்ம வெங்காயம் ஒரு 2. சஃபியா நீ தனியாக சாப்பிட்றாங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 போடுவேன், குட்டி வெங்காயமாக இருந்தால் 2.5 போடுவேன்.
ஸோ நம்ம வெங்காயம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு கிரேவி கிடைக்கும். இது வந்து என் புருஷன் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ புதுசாக சமைக்க போகிறவங்க, சமைக்க தெரியாதுங்க இருந்தீங்கன்னா, இந்த வெங்காயம் போட்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு நம்ம உப்பு போடணும். இதுவும் என் புருஷன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ வெங்காயம் வதக்கும் போதே நம்ம கறிக்கு தேவையான உப்பை வெங்காயத்திலே போட்டு வதக்கணும்னா வெங்காயமும் சீக்கிரமா வதங்கும். அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா மறுபடியும் குழம்புல நம்ம உப்பு போடணும். எனக்கு உப்பு பார்க்க தெரியாது, டேஸ்ட் பார்க்க தெரியாது. எனக்கு தெரியும், ஆனா இப்போ சூப்பரா உப்பு பார்ப்பான். ஸோ இதை சமைக்கும் போது இவளுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், உப்பு நல்லா பார்க்க தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியும் வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கணும். ஸோ திஸ் இஸ் மை கிச்சன் கைஸ். எனக்கு என் கிச்சனை ரொம்ப பிடிக்கும், ஏன்னு தெரியாது. ஆனால் இது என்னோட கிச்சன் அப்படின்னு சொல்லலாம்ல, அதனால எனக்கு இந்த கிச்சனை ரொம்ப பிடிக்கும். எந்த ஜாமானும் நான் வச்ச இடத்துல இருக்கும், மாறி இருக்காது. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சஃபியா ஃபைனலி வெட்டி முடிச்சிட்டா. குவைட் குட், அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். நல்லா தான் வெட்டியிருக்கா, நாட் பேட். ஓகே, ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் வதக்கணும், இன்னும் கொஞ்சம் இதாகணும், கோல்டன் ப்ரௌன் வரணும். ஸோ நம்மளோட சிக்கன் கறி டைம் எடுக்கிறதே ஒன்று இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு டைம் எடுக்கும், ரெண்டாவது சிக்கனும் பொட்டேட்டோவும் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இதுதான் டைமே எடுக்கும். இந்த வெட்டுறது சும்மா தூக்கி சம்பா பண்ணுறதுலாம் சீக்கிரம் பண்ணிடலாம் குக் பண்ணுறதுல. இது வேகாம நம்ம சீக்கிரமா வேற வேற இன்கிரீடியன்ஸ் போட்டாலும் சிக்கன் கறி நல்லா இருக்காது. ஸோ இது நல்லா வதங்கி வரணும், அதுதான் ட்ரிக். அதுவும் என் புருஷன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு பிக் ஒய் இருக்கும், ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். எதனால நம்ம இதை பண்ண ஆரம்பிச்சோம், பிக் ஒய், ஏன் நம்ம இதை பண்ண ஆரம்பிச்சோன்னு ஒரு விஷயம் இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் ஒரு பிக் ஒய் இருக்கும். ஸோ சஃபியாவோட பிக் ஒய் என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குக் பண்றதுக்கு. இல்லை நான் நினச்சேன் குக் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான நினச்சேன், உங்களுக்கு ரொம்ப நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ இது இங்கே வந்து இது சமைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக சமைச்சிச்சு. இன்னொன்று அதுக்கும் என்னை வந்து சமைக்க தெரியாது ஃபர்ஸ்டெல்லாம், நாங்கள்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தோம். அப்புறம் இப்போ திடீர்னு நல்லா சமைக்குது. அன்னைக்கு மீன் கறி கூட நல்லா தான் இருந்துச்சு, அதை வச்சுட்டு. ஸோ அதனால் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஓ நம்மளும் ட்ரை பண்ணலாம் குக்கிங், நான் சமைச்சா எப்படி இருக்கும். ஏன்னா என்னதான் ஒரே ரெசிபி யூஸ் பண்ணாலும் அவங்கவுங்க சமைக்கிறது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் தான் இருக்கும், அவங்களோட ஸ்டைலில் தான் இருக்கும். ஸோ என்னோடையும் அது எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு என்ன சொல்லி கியூரியாசிட்டி, அதனால தான். ஆனால் பார்ப்பேன் சமைக்கிறேன் நல்லா தெரியல, ஆனால் பார்ப்போம். சரி, அப்போ நீங்க ஏன் சமைச்ச ஆரம்பிச்சீங்க, உங்களோட பிக் ஒய் என்ன? என்னோட பிக் ஒய் சொல்றதுக்கு முன்னாடி இது வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கணும்னு 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு ஃபுல் கரண்டி நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவேன். ஸோ இது வந்து லண்டன்ல இருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். மலேசியாவில் யூஸ்வலி நம்ம அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைப்போம். இங்கே அந்த அளவுக்கு நமக்கு டைம் இருக்காது, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறதுக்கே உயிர் போயிடும். அதனால அதெல்லாம் உட்காந்து அரைச்சிட்டு இருக்கிறது பெரிய வேலை. அதனால நாங்கள் ரெடிமேட் வாங்கி வச்சிருவோம், இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால என்னன்னா நம்ம சாதாரண வீட்டில் அரைக்கிறது ஒரு கரண்டி போடுவோம், இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும் அந்த டேஞ்சி டேஸ்ட் வர்றதுக்கு. ஸோ நான் 1.5 கரண்டி போடுவேன் 1 கிலோ சிக்கனுக்கு. ஸோ இப்போ நம்ம சஃபியா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம். நல்லா மிக்ஸ் பண்ணு. என்னோட பிக் பாய் என்னன்னா, நான் லண்டன் வந்த புதுசில் ஆப்வியஸ்லி எனக்கு எதுவுமே தெரியாது. வீட்டில் நான் சொன்ன மாதிரி தான் காலைல எனக்கு காஃபிலேருந்து நைட்டு பாதாம் பால் வரைக்கும் அம்மா தான் போட்டுட்டு வந்து எனக்கு பெட்டு வரைக்கும் கொடுப்பாங்க. தேங்க்ஸ் டு மை மம்மி. எனக்கு சுடு தண்ணி வேணும்னா கூட நான் அதை அடுப்பில் வந்து கொதிக்க வைக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் மிஷின் இருக்கும். ஸோ அதை தட்டுனா சுவிட்சு தட்டினா சுடு தண்ணி கொடுக்கும், சுவிட்சு தட்டினா ஐஸ் தண்ணி கொடுக்கும். ஸோ தண்ணி கூட நான் பாயில் பண்ண மாட்டேன். அப்படி இருந்தேன்னா லண்டன் வந்தப்போ எனக்கு ஆப்வியஸ்லி எதுவுமே தெரியாது. என்னோட பிக் பாய் என்னன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான். ஸோ அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து அந்த டயர்டில் எனக்காக சமைச்சு வச்சுட்டு நாளைக்கு எந்திரிச்சு மறுபடியும் வேலைக்கு போவாங்க. ஸோ எனக்கு அதை பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி பாவம், நமக்காக வேலை முடிச்சுட்டு வந்து டயர்டோட சமைச்சு, நான் அவங்க வர்றதுக்கு மணி 9 ஆகும். 9 மணிக்கு மேலே வந்துட்டு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருந்தோம்.
ஸோ அது பார்க்க கொஞ்சம் பிட்டியாக இருந்துச்சு. அதனால ஓகே எதையாச்சும் சமைக்க கற்றுக்கலான்னு ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது என்னென்னா நாசில்மாலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நான் லண்டன் வரும்போது எங்கள் அம்மா இவ்வளோ பெரிய டப்பா நிறச்சி எனக்கு நாசிலமா சம்பல் பண்ணி கொடுத்து விட்டாங்க. ஸோ அந்த சம்பல் வச்சுட்டு நான் ஜஸ்ட் குக்கரில் நாசிலமா மட்டும் குக் பண்ணிவிட்டு முட்டை அவிச்சு ஒரு 1-2 மாசம் அப்படிதான் ஓட்டிட்டு இருந்தேன். எனக்கு நானும் யூனிட் போகும்போது பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க. ஆனா அது 2 வாரத்துல வீணா போச்சு. ஏன்னா 2 வாரம் நான் கிளாஸ் முடிச்சுட்டு 2 வாரம் லீவ் வந்துச்சு. 2 வாரமும் 1 வாரம் லீவ் வந்துச்சு. நான் திருப்பி கிடாக்கு போனதுனால அது ஐஸ்கிரீம் இருந்து வீணா போயிடுச்சு. நான் ஒழுங்கா அதை தண்ணி படம் பார்த்துக்கல. நான் ரொம்ப பத்திரமா வச்சிருந்தேன். ஏன்னா எங்க வாழ்க்கையே அதை நம்பிதான் இருந்துச்சு. அதுதான் எங்களுக்கு சோறு போட்டுட்டு இருந்துச்சு. ஸோ டெய்லி வைசலுக்கு இதுதான் நாசிலுமா தான் செஞ்சு கொடுப்பேன். அவங்களும் முகம் செழிக்காம அப்பா வீட்டில் சாப்பாடு இருக்கிறதே பெரிய விஷயம்னு அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணாமல். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி தான் 2 மாதம் நாசிலுமா வச்சு ஓட்டிட்டு அப்புறம் இடையில ஓகே லைட்டாக நாசி கோரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அம்மாட்ட வீடியோ கால் பண்ணி நாசி கோரிங் எப்படி பண்ணுறதுன்னு, அதுக்கப்புறம் சிக்கன் கறி எப்படி பண்ணுறது, அப்படியே ஒன்றா எனக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சரி வேறு கறி வச்சு பார்க்கலாம், எப்போவும் இதானே சாப்பிட்றோம், மீன் கறி வச்சு பார்க்கலாம், ப்ரான் கறி வச்சு பார்க்கலாம், நண்டு கறி வச்சு பார்க்கலான்னு ஒன்றா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியே இந்த அளவுக்கு நான் ஆகிட்டேன். ஸோ என்னோட பிக் வாய் என்னோட ஹஸ்பண்ட், பாவம் பையன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சதுதான். ஆனால் அவங்க எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணல, நீ சமைக்கணும் என்னால் எப்படி சமைச்சிட்டே இருக்க முடியாது அப்படிலாம் அவங்க எதுவுமே சொல்லலை. அவங்கள பார்த்து நானாக பாவப்பட்டு சமைக்க ஆரம்பித்தேன். ஸோ ஹீஸ் வெரி ஸ்வீட். தேங்க்யூ ஃபார் மை ஹஸ்பண்ட். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட வாசம் போகணும், அந்த ஒரு மாதிரி டேஞ்சி ஸ்மெல் வரும். நான் இப்போ பீப் வேற போடணும் அதுக்கு. சின்ன பிள்ளைங்கலாம் பார்க்குதுங்க இந்த வீடியோ. அப்படியே நான் சொன்னது இது தெரியாது. ஓகே, ஸோ இது வெந்தோன்னா நம்ம தக்காளி போட போகிறோம். ஸோ தக்காளி நான் ஒரு பழம் வெட்டி வச்சிருக்கேன். தக்காளி போடலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு. ஸோ தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா தக்காளி வதங்கிடும், ஈஸியாக வதங்கிடும். ஸோ அதுதான் தக்காளி வதக்கிறதுக்குள்ள ட்ரிக். அதுக்குள்ள ஒரு ஆளுக்கு சமைச்சு டயர்டாயிடுச்சுன்னு பெப்சி குடிக்க போயிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் தாடி. ஸோ இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. சத்யா பாரு, தக்காளி இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சு மீன்ஸ் நல்லா மிங்கி அப்படியே மிக்ஸ் ஆயிடணும் வெங்காயம் கூட. தேங்க்யூ. இப்போ என்ன பண்ணணும்னா இல்லை 1/4 கரண்டி மஞ்சத்தூள், கொஞ்சம் 1/4 கரண்டி ஒரு போடு. ஓகே, அடுத்து இது எடு பாபா. ஸோ என் ஹஸ்பண்ட் வேறு மாதிரி இந்தியா ஸ்டைலில் சிக்கன் கறி வைப்பாங்க, எனக்கு அது வைக்க தெரியாது. நான் எங்கள் அம்மா ஸ்டைலில் தான் வைப்பேன், மலேசியா ஸ்டைலில். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பாபாஸ் தான். திஸ் இஸ் அவர் மலேசியன் பிராண்ட், லைஃப் சேவர். இது போட்டால் போதும், சமைக்க தெரியாத ஆள் சிக்கன் கறி வச்சா கூட சிக்கன் கறி சூப்பராக இருக்கும். ஸோ நான் இதை வச்சு தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் பாபாஸ் தான். ஸோ இது ஒரு மவுண்டனாக ஒரு 2 கரண்டி. ஸோ மவுண்டன் மீன்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக 2 கரண்டி. அப்புறம் ஒரு 1/2 கரண்டி. ஸோ 2.5 கரண்டி. கொஞ்சம் போடலாம், எனக்கே தெரியல. 2.75 கரண்டின்னு வச்சுக்கோங்க. சில்லி பவுடர் வந்து உங்களோட ஸ்பைசியோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். உங்களுக்கு ஸ்பைசி ரொம்ப வேணான்னா 1/2 கரண்டி போதும். நாங்கள் எங்கள் ஓகே ஓரளவுக்கு ஸ்பைசி சாப்பிடுவோம், ஸ்பைசி தான், அதனால 1 ஃபுல் கரண்டி எடுத்திருக்கேன். இப்போது இதை நல்லா பெரட்டணும், லைக் மசாலா வாசம் போகிற வரைக்கும் பெரட்டணும். இது நல்லா மசாலா வாசம் போயிட்டாலே ஓகே, நம்ம சிக்கன் கறி ஒரு 70% ரெடி. அண்ட் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பொட்டேட்டோவும் போட்டுருணும், ஏன்னா பொட்டேட்டோ வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நான் எண்ணெயிலே பொட்டேட்டோ போட்டுருவேன். மசாலா ஸ்மெல் போயிடுச்சாங்க வரும். கறிக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கா. மசாலா வாசம் மீன்ஸ் நம்ம மூந்து பக்கையில மூக்கில் அப்படியே ரா ஸ்மெல் அடிக்கும், மசாலாவோட ரா ஸ்மெல். ஓகே, இன்னும் இருக்கு. இல்லை போயிடுச்சு. ஸோ
சிக்கன் வந்து 1 kg சிக்கன் ரைஸ் வாங்கினேன். இது ஆல்ரெடி கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு பெரட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இல்லை, முதல்ல சிக்கனை போட்டு மசாலாவோட பெரட்டணும். இது என்னோட ஸ்டைல். ஸோ நீங்கள் வேறு மாதிரி பண்ணிங்கன்னா எனக்கு தெரியாது, அது உங்கள் பிரச்சனை. உங்கள் பிரச்சனை. என்னோட ஸ்டைல் சிக்கன் கறி நான் மசாலாலே பொட்டேட்டோவும் போட்டுருவேன், மசாலாலே முதல்ல சிக்கனும் போட்டு பெரட்டிடுவேன். நான் ஏன் இதை அப்படியே கொட்டலைன்னா சம்டைம்ஸ் சிக்கனுக்கு வந்து நம்ம எவ்வளோ வடித்தாலும் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி சேர்த்து போயிடாம தான் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போடுறோம். லெவல் ஜிமேட்டோ. ஸோ இந்த மாதிரி மசாலாவோட பிறண்டு வரணும் கோழி அப்புறம் பொட்டேட்டோ எல்லாமே. கசியா, உன்னோட இத்தனை வருஷம் வாழ்க்கையில் நீ என்ன சமைச்சிருக்க? நானா? நீயா சமைச்சது? நான் வீட்டில் ஒன்றும் சமைச்சது இல்லை. நான் எப்பவுமே பேக்கிங் செய்வேன். கேக், குக்கீஸ், இல்லாட்டி பேராயா இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுவேன். ஆனால் சமைச்சது ரசம் வச்சுருக்கேன் வீட்டில் 2 வாட்டி அந்த மாதிரி. அது பெரிய விஷயம். ரசம் வச்சுருக்கேன் சொந்தமாக. சாதிக்கு வந்து ஞாபகம் இல்லை செஞ்சுக்கனாது. ஆனால் நான் ஈவினிங் போனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கேன்ல ஒரு செமஸ்டர், அப்போ வந்து நான் சாப்பிட்றதுக்காக ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன், பீஃபன் கோரங் செஞ்சுருக்கேன், அப்புறம் மேக் அண்ட் சீஸ் இல்லாட்டி அப்புறம் சூப், தொம்யாம் செஞ்சுருக்கேன். ஆனால் தொம்யாமும் நான் ரியல் தொம்யாம் மாதிரி செய்யலை. நான் சும்மா ஒரு ஸ்டூடெண்ட் வெர்ஷன் தான் செஞ்சேன். வீட்லேருந்து ஜாமான் எடுத்துகிட்டு போய் பாட்டி கட் பண்ணி எல்லாத்தையும் டப்பாவில் போட்டுட்டாங்க. ஸோ நான் தண்ணி பிடிச்சி எல்லாத்தையும் உள்ள போட்டு அதோட க்யூப் போட்டேன், அவ்வளோதான். ஸோ அது வந்து ரியல் தொம்யாமே கன்சிடர் பண்ண முடியாது. அது ஜஸ்ட் லைக் ஸ்டூடெண்ட் வெர்ஷன் தான். எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் செய்வேன். டூஹோன் ஏதோ நான் சாப்பிட்டு உயிர் வாழ்கிறதுக்காக அதுதான் செய்வேன். மேக் அண்ட் சீஸ் அந்த மாதிரி தான். அடுத்த செமஸ்டர் சமைக்கலான்னு இருக்கேன், பார்ப்போம். ஸோ நான் செய்கிற குக்கிங்கில் நானே ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட் குக்கிங். அந்த மாதிரி நான் எதை சொல்லலாம், நானே சொன்னால் கொஞ்சம் நன்றாக இருக்கும். அதை வந்து ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் கேட்டு நல்லா இருந்துச்சு. மீன் கறி அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி மற்றவங்க சொல்லி தான் கேட்கணும். இன்னொன்று நான் வந்து பிஸ்கட் நல்லா பண்ணுவேன். பிஸ்கட் மலேசியன் குக்கீஸ், அது ஒரு வெரைட்டியான குக்கீஸ். எப்போது ஈடுக்கு பண்ணுவாங்க அது எங்கள் வீட்டில். ஸோ அது நான் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பண்ணியிருக்கேன். இங்கே பண்ணுறப்பெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு பால்கோவா செஞ்சு, அதுவும் ஈடுக்கு பால்கோவா செஞ்சு, அதுவும் நல்லா. ஈட் ஸ்பெஷலில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நாங்கள் ஸ்ரீவெல்லிபுத்தூர் பால்கோவா பண்ணது. அது நாங்கள் 2 பேர் தான் செஞ்சோம். ஸோ எனக்கு பாதி கிரெடிட் வரணும். ஸோ பால்கோவா பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். அப்புறம் நான் சாரின் பண்ணால் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது போய் சொல்கிறான்னு, ஆனால் நிஜமாக என்கிட்ட அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், கரண்டி எடு. ஏதோ ஆக்சிடென்ட் நடக்க போதாலும் தெரிஞ்சிருச்சு எனக்கு. நான் சொல்லலை, சுடு தண்ணியை காலில் ஊற்ற பார்த்தா இப்போ இல்லை. இது நான் சொல்கிறேன். போதும் ஸ்டாப். ஸோ நம்ம ஏன் பச்சை தண்ணி ஊற்றாமல் பாயில் பண்ணி நான் சுடு தண்ணி ஊற்றுறேன்னா, பிகாஸ் இதுக்குள்ளே ஆல்ரெடி சிக்கன் எல்லாம் சூடாக இருக்கும். திடீர்னு நம்ம பச்சை தண்ணி ஊற்றுனா சிக்கனுக்கு ஷாக் ஆயிடும். என்னடா திடீர்னு ஐஸ் தண்ணி வருதுன்னு. இது காமெடிக்கு சொல்ல, நிஜமாக அந்த மாதிரி ஒரு தியரி இருக்குது குக்கிங்கில். சூடான விஷயத்தில் திடீர்னு கோல்டான விஷயம் போட்டால் அது ஒரு டெம்பரேச்சர் ஷாக் நடக்கும், அதனால டேஸ்ட் மாறும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், சூடாக இருக்கிற விஷயத்தில் சுடு தண்ணியை தான் ஊற்றணும். ஸோ இதுவும் என் ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. தண்ணி ஒரு தேவையான அளவு மீன்ஸ் அந்த நம்ம போட்டுருக்கிற சிக்கன் எல்லாம் தண்ணிக்குள்ளே முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு அடுப்பு ஒரு மீடியமில் வச்சுட்டு முதல்ல நம்ம டேஸ்ட் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. உப்பு போதுமானு பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம உப்பு பார்க்குறதுக்கு நான் அசிஸ்டண்ட் வச்சுருக்கேன், துருக்கியிலேருந்து வர வச்ச அசிஸ்டண்ட். போட்டுட்டு இன்னொரு கிண்டி கூட கிண்டிட்டு டேஸ்ட் பண்ணலாம். உப்பு கம்மி ஆயிடுச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை.
உப்பு நிறைய ஆச்சுன்னா வாயில் வைக்க முடியாது குழம்பு. அதனால நான் எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு நிறைய தண்ணியும் ஊற்றலாம், இல்லைன்னா கிழங்கு போட முடிகிற குழம்பா இருந்துச்சுன்னா கிழங்கு போடலாம். உப்பு எடுத்துரும் கிழங்கு. ஓகே, ஸோ நம்மளோட கோழிக்கறி கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இனி இதை நம்ம மூடி வச்சு வேக விடணும் ஒரு 20 மினிட்ஸ். மீடியம் ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் வச்சா வத்தி போயிடும். மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சா சிக்கன் நல்லா டெண்டராக குக் பண்ணி வந்துடும். இவ்வளோதான் சிக்கன் கறி. இப்படி இருக்கு. சரி, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. ட்ரை பண்ணலாம். நாளைக்கு திருப்பி கோழிக்கறி சமைக்க போறீங்களா? ஸோ இவ்வளோதான் கோழிக்கறி. ஏன்னா நான் இந்த தியோரியை டெஸ்ட் பண்ணேன். இப்போ டெஸ்ட் பண்ண முடியாது. நான் திருப்பி துருக்கிக்கு போயிட்டு, துருக்கியில் நான் பரீட்சை முடிச்சுட்டு திருப்பி மலேசியா போயிட்டு, அப்புறம் தான் மலேசியா போயிட்டு. உனக்கு இது மறந்துருச்சுன்னா நம்ம வீடியோவை நீ ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாம். எனக்கு இப்போயே மறந்துடும். நான் எப்படி இருந்தாலும் வீடியோ பார்த்து தான் செய்வேன். பரவாயில்ல, நம்ம வீடியோவை நம்ம ரெஃபரன்ஸாக பார்த்து பண்ணலாம். ஸோ நான் மலேசியா போயிட்டு அப்புறம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் சமைக்கணும். ஸோ வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் அப்புறமா என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் கோழி எடுத்துட்டு ஃபோர்க் வச்சு அமுக்கி பாருங்கள். இதுவும் சேம், பொட்டேட்டோவும் சேம், ஜஸ்ட் ஃபோர்க் வச்சு அமுக்கி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் அது வெந்துருச்சா இல்லையான்னு. எங்களோட கோழிக்கறி சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இப்போதைக்கு இது சூப்பராக சாப்பிடுவோம். லைக் டேஸ்ட் பண்ணோம், நல்லா இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸ்பைஸ், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நான் செய்கிறேன்னா இல்லைன்னு தெரியல. ஆனால் இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு செய்ய. மேபி இன் ஃபியூச்சரில் செய்வேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட கோழிக்கறி சக்ஸஸ்ஃபுல். பாய்.